கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் 3 காரியத்தை எதிர்பார்க்கிறார். அந்த 3 காரியம் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு. தேவஜனமே, எரேமியா தீர்க்கதரிசி சீயோன் குமாரத்தி தன்னுடைய பாவத்தினால் அவளுடைய வாழ்க்கையில் நடந்த அநேக காரியங்களை புலம்பிக் கொண்டே வருகிறார். அப்படி புலம்பும் போது இதற்கு தீர்வுதான் என்ன என்று யோசித்து சொல்லுகிறாரா தெரியவில்லை. ஆனால் அவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அது என்னவென்றால், முதலாவது நீ எழுந்திரு என்று சொல்லுகிறார். தேவஜனமே, அன்றைக்கு சீயோன் குமாரத்தி செய்தது தவறுதான். அவள் ஆண்டவரை விட்டு தூரம் போய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை துணிகரமாய் செய்தால்தான். ஆனால் இப்பொழுது அவர் சொல்லுகிறார், முதல் ஆலோசனை என்னவென்றால், செய்தது இருக்கட்டும், இப்பொழுது நீ அந்த காரியங்களை விட்டு எழுந்திரு, உன் பாவத்தை விட்டு நீ எழுந்திரு, உன்னுடைய பலவீனத்தில் நின்று நீ எழுந்திரு என்று சொல்லுகிறார். இரண்டாவது, முதற் சாமத்திலே கூப்பிடு என்று சொல்லுகிறார். ஆம் தேவஜனமே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது சூழ்நிலையை காரணம் காட்டி உட்கார்ந்திருக்கிறவர்களை அல்ல, எழுந்திருந்து முதற் சாமத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது, ஆண்டவருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்ற வேண்டும் என்று எண்ணி ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் நம் பிரச்சனைகளை, போராட்டங்களை மனிதர்களிடத்தில் தான் அதிகமாய் சொல்லுகிறோம். ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறவர்கள் என்று பார்த்தால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுதான் இருக்கிறார்கள். மற்ற எல்லாரும் மனுஷர் ஏதாவது நமக்கு ஆலோசனை சொல்லுவார்களா? மனுஷர் நம்மை தேற்றும்படியாய் 4 வார்த்தை சொல்வார்களா? என் பிரச்சனை இவ்வளவு பெரிதா இருக்கிறது பாருங்கள் என்று மனுஷர்களிடத்தில் சொல்லத்தான் பிரயாசப்படுகிறோம். நம்முடைய வேதனையை மனுஷர்களிடத்தில் கொட்டத்தான் பிரயாசப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை என்ன தெரியுமா? உன் இருதயத்தை தண்ணீரை போல என் சமூகத்தில் வந்து ஊற்று, நான் அதற்கு இளைப்பாறுதல் தர முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசியாக, தெரு ஓரங்களில் பசியினால் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நீ உன் கைகளை ஆண்டவரிடத்திற்கு ஏறிடு என்று சொல்லுகிறார். தேவஜனமே, இதில் 3 காரியங்களை சற்று கவனித்து பாருங்கள். முதலாவது, நம்முடைய நிலைமையிலிருந்து நாம் மாற வேண்டும். அதாவது நாம் செய்த தவறிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்ற நிலையை குறிக்கிறது. இரண்டாவது, நம்முடைய பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு ஒரே தீர்வு அவர்தான் என்று அவருடைய சமூகத்தில் ஊற்றுகிற 2வது நிலையை குறிக்கிறது. கடைசியாக பாருங்கள், மற்றவர்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை என்பதை இங்கே எரேமியா தீர்க்கதரிசி வலியுறுத்துகிறார். தேவஜனமே, தவறு செய்தது சீயோன் குமாரத்தி, அதனால் அநேக பிரச்சனைகள். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு, நீ ஆண்டவரிடத்திற்கு வா, அவருடைய முதல் சாமத்தில் கூப்பிடு என்று சொல்லுகிறார். அதோடு நிறுத்தி விடவில்லை. பாருங்கள், நீ மனம் திரும்புகிறது எவ்வளவு அவசியமோ அதே போல் எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பது அவசியம் என்று கற்றுக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக நீ ஆவிக்குரிய நிலையில் வளர வேண்டுமானால் மற்றவர்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, பசியினால் வருந்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க உன் கைகளை ஏறிடு என்று சொல்லுகிறார். தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீ தவறு செய்து விட்டாய், உண்மைதான். அநேக நேரத்தில் நாம் ஆண்டவருடைய காரியத்திலிருந்து விழுந்து விட்டோம், அவருக்கு துரோகம் செய்து விட்டோம், அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்காத அநேக பாவங்களை செய்து விட்டோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் மன்னித்து மறந்துவிட ஆயத்தமாயிருக்கிறார். எப்பொழுது தெரியுமா? நீங்கள் எழுந்திருந்து முதல் சாமத்தில் அவரை கூப்பிடுவீர்கள் என்றால் அவர் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க போதுமானவர். அவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். ஆண்டவரே, நான் இந்த தவறை எல்லாம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடும் என்று அவருடைய சமூகத்தில் நீங்கள் ஊற்றுவீர்கள் என்றால் அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். ஏனென்றால் வேதம் அதை தான் சொல்லுகிறது, தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று. இன்றைக்கு அறிக்கை செய்யுங்கள், விட்டுவிட பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு இறங்குவார். கடைசியாக, அதோடு நின்று விடாமல் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அடுத்தபடியாக உங்கள் கைகளை உயர்த்தி மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். இந்திய தேசத்திற்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக,
ஒருவேளை கூட உணவு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபருக்காக ஜெபியுங்கள். அப்பொழுது நம்முடைய ஆசீர்வாதம் மிகுதியாயிருக்கும். தேவ ஜனமே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற இந்த காரியத்தை செய்ய ஒப்பு கொடுங்கள். எழுந்திருங்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். இருதயத்தை தண்ணீரை போல் அவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்கள். உங்கள் கைகளை அவருக்கு நேராக ஏறிடுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர்